ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு மிஸ்டீரியஸான ஒரு த்ரில்லர் படம், அதுவும் தமிழ் டப்பில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். இந்த படம் எந்த ஓடிடியில் இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க முடியுமா பார்க்க முடியாதாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 2025 ரீசெண்டாக இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த படம் தான் வால் டு வால். ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன்னா பிளட் கண்டென்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கெட்ட வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லது. படம் செம்ம த்ரில்லிங்காக மிஸ்டீரியஸாக போகும். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு உங்களால் கணிக்கவே முடியாது. படம் ஸ்டார்டிங் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்கள். நீங்களே அந்த படத்தை கடைசி வரைக்கும் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா ஏன்டா இந்த ஹீரோவை இந்த பாடுபடுத்துறீங்க, அப்படி கடைசியில் என்ன தாண்டா நடக்குது அப்படின்ட்டு இந்த படத்தை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம கதாநாயகன் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஆள் தாங்க. என்னை மாதிரி ஒரு சோல் சிட்டியில் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு தனி வீடு சொந்தமாக வாங்கணுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு நிறையா பணம் தேவை இல்லையா? அதனால் தன்னோட நிலத்தை விற்று சம்பாரித்த காசை வச்சு எங்கெங்கே கடன் வாங்கி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு விலைக்கு வாங்குறாரு. அந்த வீட்டு மேலே நிறைய கடன்னா இருக்குது. சரி, கடன் அடைக்கணும், என்ன பண்ணணும்? வேலைக்கு போகணும்ல. வேலைக்கு போனால் தானே அந்த கடனை அடைக்க முடியும். நம்ம கதாநாயகன் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து பணம் சம்பாதிக்கலான்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. எப்போதுமே தான் ஃப்ரெண்டு தான் ஏற்றி விடுவான். டே, இந்த இதில் பணம் போடுறா, அப்போ தான் நமக்கு ரிட்டர்ன் நிறையா கிடைக்கும், இந்த நாளில் இதை வாங்க, இந்த நாளில் வெய்யி அப்படின்ட்டு தான் ஃப்ரெண்டு நிறையா விஷயம்லாம் சொல்லுவான். அதை கேட்டுட்டு இவர் வேலைக்குன்னா போகாமல் வீட்டுக்குள்ளே தாங்க இருப்பார். ஆனால் மேட்ரு என்னென்னா, அந்த வீட்டில் ஒரு விதமான ஒரு சவுண்டு ஒன்று வருதுங்க. அந்த சவுண்டு அவரை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. சரி, ஆப்போசிட்டில் இருக்கிற வீடு தான் இது மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக போவார். மே வீட்டுக்கு போவார், சைடு வீட்டுக்கு போவார், இந்த சைடு வீட்டுக்கு போவார். ஒவ்வொரு வீட்டுக்காக போய்ட்டு இது மாதிரி சவுண்டு வருது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னு சொல்லுவார். அவங்க என்ன பண்ணுவாங்க, உன் வீட்டில் இருந்து தாண்டா சவுண்டு வருது, நீ வெளியே வரப்போனா சவுண்டு வரல, ஆனால் நீ உள்ளே போனீங்கன்னா சவுண்டு வருது அப்படின்ட்டு அவனை பிடிச்சி பிளேம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சவுண்டால் அவரோட நிலைமையே ரொம்ப தலையிலாக மாறுதுங்க. அப்படி என்ன அது சவுண்டு, எங்கேருந்து வருது, இதை எப்படி அவர் கண்டுபிடிக்கிறாரு தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தில் ஒரு சீனுங்க, செம்ம சீனு. அப்படியே கண் இணைக்காமல் அந்த சீனை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தன்னோட ஸ்டாக் மார்க்கெட் அக்கௌண்ட்டை இன்ஸ்டால் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுவாருங்க. வேற லெவலுங்க. அப்படியே செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. படத்தோட சினிமோட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு கிராஃபிக்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளார அவர் ஒரு கனவு ஒன்று காணுவாருங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது சூப்பராக கிராஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவரும் சூப்பராக நடிச்சிருந்தார் இந்த கேரக்டரில். சாதாரண ஆள் இல்லை. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், மனுஷன் வேற லெவலுங்க நடித்ததில். ஆனால் செம்ம ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குங்க. நல்லா சஸ்பென்ஸாக இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி கிளைமேக்ஸில் வேறு மாதிரி ஒரு விஷயமாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. பாதி படம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா விறுவிறுப்பாக தான் போகுது. இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு.